எப்பவுமே ஒரு கெத்தா இருக்கிற ஆளுக்கு நம்ம யாருமே நம்ம மதிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மனநிலை எப்படி இருக்கும். சிங்கம் அப்படியே ஜெகஜோதியா பார்க்கும்போது கெத்தா இருக்கிற ஆள் தான் நம்ம சிம்ம ராசிக்காரங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேடி செவனே வீட்டுக்கு வந்தா கூட பிரச்சனை தேடி வருதுப்பா அப்படின்றப்போ பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம். அதுவும் பாத்தீங்கன்னா லக்னத்துல கேத்து இருக்கும் போது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் மஸ்ட். எப்பவுமே ஏன் பெரியவங்க எல்லா ராசிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, சனி பகவான் தான் நம்மளுக்கு பாட்டனுக்கு பாட்டம் முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் சொல்ற மாதிரி முக்கியமான ஒரு ஆள். பழமைவாதின்னு சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான். நிறைய பேருக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு வீடு வித்து ஒரு வீடு வாங்குறேன், ஒரு கையில எப்படியோ பணம் புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கு. இதெல்லாம் எப்படி கையாளணும்ன்றதை மட்டும் நீங்க கவனிச்சுட்டா போதுமானது. வாய்ஸா பக்தி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. காதல் ஜோதிடர், குடும்ப நல ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான். மேம் ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சிம்ம ராசிக்கு எப்படி மேம் பலன்கள்? நிச்சயமா, அதாவது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடியது சிம்ம ராசி. பொதுவாகவே நாங்க சிம்ம ராசியை தான் எல்லாரும் வருத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி லக்னத்துல கேது இருக்காரு, அதாவது ராசியிலே கேது இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். சோ இந்த பராபர ஆண்டு இவங்களுக்கு நிறைய மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. என்னன்னா கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம். எப்பவுமே கோபம் வேகம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு இந்த கேது இருக்கும்போது கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்களுடைய ராசியில கேது, அப்ப உங்களுடைய ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானமா இருங்க. எப்பவுமே ஒரு கெத்தா இருக்கிற ஆளுக்கு நம்ம யாருமே நம்ம மதிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மனநிலை எப்படி இருக்கும். சிங்கம் அப்படியே ஜெகஜோதியா பார்க்கும்போது கெத்தா இருக்கிற ஆள் தான் நம்ம சிம்ம ராசிக்காரங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல என்னடா இது, நம்ம யாருமே நம்ம மதிக்கலையோ, நமக்கு ஏதோ நம்ம விரக்தியா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசளவுல ரொம்ப குழப்பமும் நிறைய ஸ்ட்ரகிள், அதாவது எனக்குள்ளே நான் போட்டு குழம்பிக்கிறேன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டுன்ற மாதிரி நிறைய ஒரு மனக்குழப்பம் இருக்கும். இதெல்லாம் வேண்டாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு, சரிங்களா? சோ நிறைய பேருக்கு குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள், ஏதோ ஒரு சொன்னாங்களே ஈகோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காலகட்டம். கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து நம்ம ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பர்டிகுலரா பார்க்கும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல தேவையில்லாத இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் அவசியம். நரம்பு பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகன போக்குவரத்து, வெளியில எங்கேயாவது நம்ம போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வண்டியில இடிப்பான், சும்மா போய் இடிச்சிட்டாங்களேன்றதுக்காக இறங்கி தேவையில்லாம் பஞ்சாயத்து பண்ணோம்னா பெரிய பிரச்சனையா மாறும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேடி செவனே வீட்டுக்கு வந்தா கூட பிரச்சனை தேடி வருதுப்பா அப்படின்றப்போ பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம். அதுவும் பாத்தீங்கன்னா லக்னத்துல கேத்து இருக்கும்போது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் மஸ்ட். ஞானம் அப்படின்றது கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே எடுக்கும்போது உங்களுக்கு 1க்கு 2 வாட்டி செய்யற மாதிரி சூழ்நிலைகள் இந்த டைம்ல அமையலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க விநாயகர் வழிபட்டுட்டு ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது அவங்களுடைய தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்க, நான் ஒரு பிசினஸ் பண்றேன், என்னோட பிசினஸ்ல அடுத்த கட்டமா ஒரு பிரான்ச்சைஸ் ஓபன் பண்ணி நான் பெருசா பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணக்கூடாது. இந்த டைம் பீரியட் என்ன பண்ணணும்னா இருக்கிற வேலையை அப்படியே கொண்டு போங்க. அடுத்த கட்டமா நான் பெருசா பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றதை கொஞ்சம் சுருக்கிக்கிறது நல்லது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வரும்போது நீங்க ஜூனுக்கு அப்புறம் எந்த முயற்சியெல்லாம் எடுக்கலாம். பட் ஆனாலுமே நிறைய அனுபவ பாடங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு இந்த டைம்ல நீங்க இருக்கிற வேலையை அப்படியே பார்த்துட்டு திட்டவன் திட்டட்டும்பா, நாம பொறுமையா இருக்கிறதுனால ஒண்ணும் குறைஞ்சு போக மாட்டோம், இப்ப இவங்க பேசுறதுனால நம்ம என்ன ஆட போறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட மனநிலையை மாத்திக்கிட்டாங்கன்னா குடும்பமாவும் இருக்கும், எல்லாத்துலயும் ஒரு திருப்தியாவும் இருக்கும். பொதுவாக நாம இந்த வருஷத்துல நிறைய சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, சிம்மராசிக்காரங்க கவனமா இருங்க, தேவையில்லாத இஷ்யூஸ் வரும், பணப்பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வரும், பெண் சார்ந்த பிரச்சனை வரும், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லிட்டே இருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறப்போ இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறப்போ சுக்கிரன் நீச்சம் ஆகக்கூடிய இடத்த சனியினுடைய பார்வைப்படுறது. சோ பொருளாதாரம் அப்படின்றது ஏதோ ஒரு வழியில இவங்களுக்கு சொல்லுவாங்க, சிங்கம் காட்டுல இருந்தாலும் ராஜாதான், வெளியில தான் ராஜாதான்ற மாதிரி இவங்க என்னென்ன ராஜாதான் இருக்க போறாங்க. அப்ப தனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, எங்க நம்ம மதிக்கலையோ, ஒருத்த நாள் ஒய்ஃப் சாப்பாடை போட்டு தட்டுல கையில கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த டைம்ல சாப்பாடு போட்டு வச்சிருக்காங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னா, அப்ப இந்த இடத்துல நீங்களோட மனப்பான்மை என்ன ஆயிடும், அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு இருக்கா, நம்மள மதிக்கலையோ, இப்படி ஒரு எண்ணம் வரலாம். சோ இதெல்லாம் குறைச்சிக்கணும். நீ என்ன நான் என்னப்பா, அந்த பேருக்கு டைம் இல்ல, நமக்காக சாப்பாடு பண்ணியிருக்காங்க இப்படின்ற மாதிரி இவங்க மனநிலை கொண்டு போயிட்டாங்கன்னா ஓகே தான். இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் இருக்கு, முக்கியமான பொறுப்புகள் இருக்குன்னா அதை பகிர்ந்து செய்யக்கூடிய ஆள் கூட இருப்பாங்க. பட் அதை நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா ஓசனைப்படுத்தக்கூடாது. தாழ்வு மனப்பான்மையில தேவையில்லாம பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா இதுவே உங்களுக்கு ப்ராப்ளமா வரும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமை நிதானம், பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு கடன் வாங்கி ஒரு கடனை கொடுத்துடக்கூடாது.
கடனை கூட்டிடக்கூடாது. இந்த காலகட்டத்துல கடன் கூடுறதுக்கான காலகட்டம். ஸோ கொஞ்சம் கவனத்தையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஏன் பெரியவர்கள் பெரியவங்க எல்லா ராசிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, சனி பகவான் தான் நம்மளுக்கு பாட்டனுக்கு பாட்டன் முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் சொல்ற மாதிரி முக்கியமான ஒரு ஆள். பழமைவாதின்னு சொல்லக்கூடியவரே சனி பகவான் தான். சோ அவருடைய மாற்றமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ இது வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும். இத்தனை நாள் வேலைக்கு வரவன் நமக்கு ஒரு வேலை ஆளா கூட இருக்காங்க அப்படின்னா நம்மள ப்ரெஷர் பண்ணுவாங்க. இதை பண்ணாதான் நம்ம இதை பண்ணுவேன். இப்ப இவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் நம்ம இல்லைன்னா அந்த இடத்துல காரியம் நடக்காதுன்னு தெரியும். அப்ப அவங்க இடத்துல அந்த பையன் வரணும் வேலை பார்க்கணுன்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல. இந்த மாதிரி கொஞ்சம் மன சங்கடங்கள்லாம் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த இடத்துல கோவப்படாம கட்டி கொடுத்து வேலை வாங்க தெரியும். பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சாங்கனாலே இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த ஆண்டு. ஓகே மேம். இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கீங்க? நிச்சயமா இந்த வருஷத்துல ரொம்ப ரொம்ப கவனமாவும் திருமணம் பண்ணணும்ன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய நபர்கள் திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் பார்த்து நிதானமா பண்றது பெட்டர். ஏன்னா லக்னத்துல கேது இருக்கிறதுனால ராசிலேயே மேலேயே கேது இருக்கும்போது திருமண வாழ்க்கையில கரெக்டா இருக்கணும். நிறைய பேருக்கு முடிஞ்சு போன காதெல்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும்னு சொல்லி நான் ரொம்ப கவனமா இருக்க சொல்லியிருக்கோம். நிறைய ஜாதி முறை திருமணங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் பிடிச்ச முறைக்கு 3 காலம் மல்லு கட்டி என்ன துணிச்சல்னாலும் சரி நல்லது கெட்டது தெரியாது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய ஒரு நிலையிலும் உண்டு. ஸோ திருமண வாழ்க்கையை மட்டும் பார்த்து நிதானமா இவங்க கரெக்டா கொண்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்லாம் ஒரு ஞான உதயம் வரும். இத்தனை நாள் நான் என்னடா பண்ணிருக்கேன், என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையே, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், என் லைஃப்க்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு பணம் சேமிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம். சில பேர் என்னன்னா நிலத்துல போடுவாங்க. சில பேர் வீடு சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதலீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் கவனமா பார்த்து பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யாரை நம்பி பண்றோம் அது எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பண்றது ரொம்ப நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எடுப்பார் கைப்பிள்ளையாவும் இருக்கக்கூடாது. இது மட்டும் இந்த இடத்துல பாத்துக்கணும். கிட்டத்தட்ட சொல்லுவாங்க இல்லையா, எதுவுமே வேணாலும் எங்கேனா ராஜாவா இருக்காலும் நீங்க பாத்துக்கோங்களேன், டயத்துக்கு சாப்பாடு நான் எதுவுமே பண்ணலனாலும் எனக்கான விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா நடக்குதுன்ற மாதிரி இவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இருக்கு. நிறைய பேருக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு வீடை வித்து ஒரு வீடு வாங்குறேன், ஒரு கையில எப்படியோ பணம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி கையாளணும்ன்றதை மட்டும் இவங்க கவனிச்சுட்டா போதுமானது. வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் விட்டு கொடுத்து போனாங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு என்னப்பா என் ஹஸ்பண்ட் இருக்கா நான் பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும், எனக்கு என்ன என் ஒய்ஃப் இருக்காங்க பாத்துப்பா, அந்த ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப மேம்படக்கூடிய நிலை இருக்கும். பிஃபோர் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் பெருசா ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஏன்னா குருவினுடைய நிலை 12ஆம் இடத்துக்கு வரும்போது தான்ற எண்ணத்தை மட்டும் உங்க இதால கேத்திக்கவே கூடாதுங்க. எப்பவுமே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது அப்படியே சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படின்னா சிங்கம் இப்படிதான் இருக்கும், கர்ஜனையா இருக்கும், தும்பரா இருக்கும், கர்வமா இருக்கும், இது யாருக்கும் அடிப்படையாது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ கேது என்ன பண்ணுவாருன்னா, நீ தான்ற எண்ணத்தை வேண்டாம், 10க்கு சனி வேற இருக்கு, எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாரு, நீ இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. நான் கெத்தான ஆள் இப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் குளிய வைப்பாங்க, அதுக்கான வேலைகளை செய்ய வைப்பாங்க. சோ இதுதான் இந்த இடத்துல நம்ம பாடமா எடுத்துக்கணும். நல்ல அனுபவ பாடம். ஏற்கனவே தொழிலை மட்டும் விரிவுபடுத்தாம இருக்கிற வேலையை நீங்க அப்படியே பார்த்துட்டே இருங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கொஞ்ச நாளுக்கு கடந்த ஒரு 6 மாசமாவே ஏதாவது ஒரு வீண் விரயங்கள் வந்துட்டே இருந்திருக்கும். ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த மாற்றங்கள்லாம் மாறுமான்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா மாறும். யாரை பிடிச்சுக்கணுங்க, கேது இருக்காரு. அப்ப விநாயகர் வழிபாடு கண்டிப்பா மஸ்ட். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளாசி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி பெரியவனுடைய ஆசீர்வாதம் முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடுலயே வீட்டு பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, போயிட்டு வாங்க. இல்ல இன்னும் சதுர்த்தி நாளத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பிள்ளையார்பட்டி போயிட்டு வராங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. கற்பக விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.